Juicy, spark the happiness, quench your thirst naturally. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. சாதாரணமாக வாழை வாழை கண்ணுன்னு சொல்லி கிழங்குன்னு சொல்லி வெட்டி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது அப்படி வச்சது இல்லைங்க. உங்களால் இதை நம்பவே முடியாது. நான் சொல்கிறத இவ்வளோ பெருசு தான் சார் இருந்தது. இவ்வளோ பெருசு தான் இருந்தது. பிறந்த குழந்தை 4 நாள் குழந்தை எப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ளே, அம்மா வயிற்றுக்குள்ளே 10 நாள் திசு எப்படி இருக்கும், அது மாதிரி இவ்வளோ பெருசு தான் இருந்தது. இவ்வளோ பெரிய திசு வாழை தான் இவ்வளோ பெருசு வந்தது. வந்தால் உடனே என்னன்னு கேட்டுக்கணும் அவங்கள. இவங்கள தான். ஆமாம், இப்போ பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ நான் கிட்டே போனாலே என்னை பார்க்க மாட்டாங்க. பாருங்கள், ஏன் அப்படி நீ என்ன கவனிக்கல. இவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் சேர்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, நேராக பின்னாடி இடிச்சுட்டே இருப்பாரு. இவர் என்னன்னு நான் கவனிக்கணும். ஹலோ சார்னு பேசணும் அவர்கிட்ட. இவரை கண்டுக்காம விட்டோன்னா கோவம் வரும் அவருக்கு. பால் ரொம்ப கறக்காது. 1.5லேருந்து அதிகபட்சம் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆனால் பால் அநியாயத்துக்கு ரொம்ப நல்லா. அந்த நெல் பயிர் 5 அடி 6 அடி வசரம் வரும்னு, 6 அடி வசரம் இறங்கி உள்ளே போகிறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெல் பயிர் விளைஞ்சிருக்க இடத்துல இயற்கையில் பண்ணும்போது எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கும். செங்கல் இது ஒரு கல் வச்சுருக்குன்னா 3 செங்கல்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு இது அந்த கல் உடைக்கிற காசு தான் ஆச்சே தவிர கல்லினுடைய காசு எனக்கு என்ன சொல்கிறது, இயற்கையே கொடுத்துருச்சு எனக்கு. இதெல்லாம் இந்த வேர்க்கடலை நான் அந்த வரிசையில் நட்டுருக்காங்க, பார்த்தா தெரியுதுங்களா? இந்த மிஷினில் வச்சு தள்ளிட்டு போகிறதுங்க. இது இந்த டேங்க் இருக்குல்ல, இது 70,000 லிட்டர் பிடிக்கக்கூடிய கொள்ளம். 70,000. இப்போ 70,000 லிட்டர்னா 70 டன்னு. 70 டன்னு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த டேங்க்கு நீங்கள் கட்டணும்னு நினச்சிங்கன்னு வைங்க. சுத்தமான மழை தண்ணியில் நீங்கள் சமையல் பண்ணீங்கன்னா எரிபொருள் 30% குறையும். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அது நேரடியாக எந்த விதமான மாசும் இல்லாத தண்ணி இல்லை அது. அதாவது ஒரு விளைநிலம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்த நம்பி ஒரு 1000 உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் வெட்டியாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது விவசாயம் பண்ணாமல் கரம்பையாக போட்டு வச்சிங்கன்னா பெரிய பாவம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் விவசாயத்துக்கு வந்துடுறேன். நான் பைலட்டாக இருந்தேன், 24,000 மணி நேரம் பறந்துருக்கேன், 7 ஏக்கராட் பறந்துருக்கேன். இதுக்கு என்ன சார் சம்மந்தம்? ரொம்ப எளிமையாக சொல்லணுன்னா, நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத எனக்கு தெரிஞ்சிடும். ஐ எம் கமாண்டர் யூனோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே வந்தாங்க. நீ அங்கே எதை என்ன பண்ணிட்டு இருக்கியா, இங்கே என்னையா பண்ண போகிறீங்க? இந்த இடத்துல என்னெல்லாம் உண்டு அப்படின்றத பற்றி சொல்லுங்க. இப்போ நம்ம மாமரத்து கீழே இருக்கோம். இது மாமரங்க. இது நான் வாங்கும் போதே இந்த மாமரங்கள் இருந்தது. அந்த வாழை நாங்கள் வச்சதுங்க. இப்போ இந்த வாழை இருக்குங்களா, இந்த வாழையே ஒரு 3 துண்டு இருக்கு. இது மாட்டுக்கொட்டால் நம்ம நிறைய விஷயம் இதுக்குள்ள வச்சுக்கலாம். இது 30 அடி அகலமும் 90 அடி நீளமும் உள்ளதுங்க. இது மேலே வாட்டர் டேங்க் இருக்கு, தண்ணி இருக்கு. இது பாருங்க, இது மேலே ஒரு இடி தாங்கி இருக்கு பாருங்க. இந்த இடி தாங்கி இருக்கிற பண்ணை இது ஒன்னா தான் இருக்க முடியும். எதுக்கு இடி தாங்கி இருக்குன்னா, நாம 2 இது வச்சிருக்கோம்ல, சோலார். சோலார் இடி தாங்கில இடி விழுந்தா பாதிப்பு உள்ளாகும். சோலார் பேனல்ஸோ இல்லை உள்ள இருக்க மோட்டரோ அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால நான் இதை வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடி உயரத்தில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் சுற்றி ஏரியாவுக்கு எங்கே இடி விழுந்தாலும் இது எடுத்துரும். 3-4 கிலோமீட்டர் சர்ஃபேஸுக்கு இது எடுத்துரும். இது இப்போ எனக்கு உண்டான ஒரு வசதியாக மட்டும் இல்லைங்க, இந்த ஏரியாவுக்கான கவசமா இது இருக்குது. அது இல்லாமல் இப்போ நான் இதில் கம்ப்யூட்டர்ஸ் கொண்டுட்டு வர ஐடியா இருக்கு எனக்கு. இந்த தென்னை மரம் இப்போ வலது பக்கம் உங்களுக்கு தென்னை மரம் தெரியுது பாருங்க. இந்த தென்னை மரம் ஒரு 52 தென்னை மரம் இங்க இருக்கு. இது இல்லாம நாங்க ஒரு 100 தென்னை மரம் போல வச்சிருக்கோம். இது பத்தி சொல்லுங்க. வாழை இது 3 துண்டு இருக்கு. அந்த 3 துண்டுல வாழை போடும்போது சாதாரணமா வாழை வாழை கண்ணுன்னு சொல்லி கிழங்குன்னு சொல்லி வெட்டி வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. இது அப்படி வச்சது இல்லைங்க. இப்போ இவ்வளோ பெருசு பாருங்க. இப்போ ஒரு குளத்தள்ளி வந்திருக்குல்ல, இப்போ இதுவே நான் போன ஆண்டு எங்களுக்கு மழை கொஞ்சம் சிரமமா இருந்ததுன்னு சொன்னேன்ல, வெப்பம் அதிகமாயிடுச்சுன்னு. அது இல்லாம சரியா இருந்ததுன்னா இந்த 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 வாழைப்பழம் இந்த
இப்போ கொலை தள்ளி இருக்கிறது சைஸ் இன்னும் பெருசாக இருக்கும். உங்களால் இதை நம்பவே முடியாது. நான் சொல்கிறத இவ்வளோ பெருசு தான் சார் இருந்தது. இவ்வளோ பெருசு தான் இருந்தது. பிறந்த குழந்தை 4 நாள் குழந்தை எப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ளே, அம்மா வயிற்றுக்குள்ளே 10 நாள் திசு எப்படி இருக்கும், அது மாதிரி இவ்வளோ பெருசு தான் இருந்தது. இவ்வளோ பெரிய திசு வாழை தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. இப்போ என்னன்னு கேட்டால் திசுக்கள் வாழையில் என்ன நல்லதுன்னா நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும். அவுட்புட் நம்ம மகசூல் வந்து நல்ல பெருசாக திக்காக நல்லா வரும். அடுத்த ஆண்டு வந்தீங்கன்னா என்னால் இதை கரெக்டாக உங்களுக்கு காட்டவே முடியும். இது அப்படியே பாருங்கள், இப்படி நின்று பார்த்தீங்கன்னா ஒரே வாழை நீளமாக கடைசி வரையும் தெரியுது பாருங்கள், பாதம் மாதிரி. அப்படியே இப்படி தான் நட்டுருக்குறோம் நாங்கள். இப்போ நம்ம மாட்டு பண்ணைக்குள்ளே போவோம். இப்போ இந்த சாணத்தை வந்து இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, இது இப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த சாணத்தை எடுத்துட்டு நம்ம உரமாக போயிடும். சீக்கிரமாக எடுத்துட்டோம்னா இந்த இடம் சுத்தமாக இன்னும் கிளியர் ஆகிடும். திருப்பி ஃப்ரெஷ்ஷாக சாணம் வந்துகிட்டே இருக்கும். மாடு இருந்துகிட்டே இருக்குல்ல, சாணம் வந்து கம்பல்சரியாக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இந்த சாணம் தான் சார் வந்து மெயின். இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் நிறைய உரங்கள் தயாரிக்கிறோம். இந்த உரங்கள் வந்து இயற்கையான உரம். இப்போ இந்த மாடு இருக்காங்கல்ல, இவங்க வந்து காமாட்சி, இவங்க பேர், அவங்க பேர் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி தான் நான் சொன்னேன்ல, வந்தால் உடனே என்னன்னு கேட்டுக்கணும் அவங்கள, இவங்கள தான். ஆமாம், இப்போ பாருங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் இப்போ நான் கிட்டே போனாலே என்னை பார்க்க மாட்டாங்க பாருங்க. ஏன் அப்படி? வந்து நீ வந்து என்ன கவனிக்கல, இப்போ என்ன என்கிட்ட வந்து நீ பேசுகிற நீ அந்த மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் அப்படி இல்லை. இவங்க வந்து காமாட்சி இப்படி கையை நீட்டினோம்னா இந்த பாருங்க நக்க ஆரம்பிச்சிடும். இதனுடைய மனநிலை வேற, ஒரு சூழ்நிலைக்கு இதனுடைய ரியாக்ஷன் வேற, அந்த மாடோட ரியாக்ஷன் வேற. நீங்க அவங்க பக்கத்துல ஒன்றும் இல்லை, அந்த கண்ணு பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க அந்த மாட்டுக்கு. இந்த மாடு வந்து இது நார்மலாக தான் இருக்கு. அவங்க பக்கத்துல போனா அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ஏன்னா நீ காலையிலேருந்து என்கிட்ட வரல, இவன் நான் போய் தாஜா பண்ணணும் அதை. அதாவது இப்போ வீட்டில் ஒய்ஃப் வந்து நீங்கள் உள்ள நுழைஞ்சிட்டு திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படி முறுக்கிட்டு போவாங்க தெரியுமா, சினிமாலாம் காட்டும். அதே மாதிரி தான் மனிதர்கள் மாதிரி தான் மாடும் வந்து ரியாக்ட் பண்ணும். இவர் பேர் முருகா. இவர் என்ன பண்ணுவார்னா, நான் சேர்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, நேராக பின்னாடி வந்து இடிச்சிட்டே இருப்பாரு. இவர் என்னன்னு நான் கவனிக்கணும், ஹலோ சார்னு பேசணும் இவர்கிட்ட. இவரை கண்டுக்காம விட்டோன்னா கோவம் வரும் இவருக்கு. அந்த நெத்தியில வெள்ளை கலர்ல பொட்டு மாதிரி இருக்கு பாரு, ரொம்ப அந்த பக்கம் போகாதீங்க, அது எகிரும். இருக்குதுங்களா? கால் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு 2 கால்லயும். அப்புறம் வால் பாத்தீங்கன்னா ஒயிட் டிஷா இருக்கும் கீழே. இது வந்து இந்த உம்பளச்சேரிங்கிற மாடுனுடைய ஒரு இந்த இனத்தினுடைய ஒரு பாயிண்ட்னு சொல்லலாம், முக்கியமான விஷயம். இந்த மாடு இவ்வளோதான் உயரம் இருக்கும். பால் ரொம்ப கறக்காது, 1.5லேருந்து அதிகபட்சம் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆனால் பால் வந்து அநியாயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி பால் தயிர் எடுத்துட்டு மேலே 7 எடுத்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கும். அதுதான் ஒரிஜினல் பால். இந்த ஏரியாவை பண்ணைக்காக நான் ரெடி பண்ணியிருக்காங்க. தரையை பார்த்தீங்கன்னா இது மாடு வந்து வழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாத தர இது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எப்படி பண்ணியிருக்கோம்னா, அங்கே எந்த தண்ணி விட்டிங்கனாலும் அந்த தண்ணி நேராக வந்து அப்படி வந்து அங்கே போய் சேர்ந்துருங்க. இது வழியா போகிற மாதிரி இந்த இது வழியா. இப்போ இந்த மாடுனுடைய கோமியம் நமக்கு முக்கியம். இப்போ இந்த மாடு கோமியம் விடுது, சாணம் அவங்க தனியாக ஆள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் கோமியம் மட்டும் நேராக இது வழியாக போய் அந்த பக்கத்தில் விடுற கோமியம் வந்து எல்லாம் ஒரே அங்கே அந்தாண்ட ஒரு டேங்க்ல போய் சேருதுங்க. அந்த டேங்க்ல இருக்கிற கோமியத்தை எப்போ வேணும்னாலும் நம்ம எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா மீன் அமிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல, ஆமா, இதுல ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். மீன் அமிலம் எதுக்குன்னு சொன்னா, அது என்பிகேன்னு சொல்லுவாங்க உரம்ல. சரி சரி. அது மாதிரி என்னென்ன மண்ணுக்கு தேவையான உயிர் சத்து அது இதுல இருக்கு. இது ரொம்ப எளிமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு ரொம்ப போய் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றும் இல்லை, ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து நீங்க மீன் கடைக்கு போனீங்கன்னா சரி பண்ணி வாங்கிட்டு போவாங்க. யாரும் முழு மீனா யாரும் இப்போ வாங்கிட்டு போறதில்லை. இப்போ அந்த மீனுடைய கழிவுகள் இருக்குல்ல, வெட்டின பிற்பாடு, அதுதான் முக்கியமாக இதுக்கு வேணும். அது இப்போ அது 25 கிலோ கிடைக்குதுன்னு வச்சுப்போம். 25 கிலோ வெல்லம், நல்ல சுத்தமான வெல்லமாக இருக்கணும். அதில் கெமிக்கல் இருக்கக்கூடாது. சுத்தமான வெல்லத்தை எப்படி பார்ப்பீங்க? அது ஒரு மாதிரி. இப்போ இந்த மாடு இருக்கு பாருங்க, இந்த கலரில் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும். கொஞ்சம் அதில் கலர் மாறி வெள்ளைன்னு மஞ்சளும் வெள்ளையுமா இருந்ததுன்னா அதில் ஊர்பட்ட கெமிக்கலை கொட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயமும் வெள்ளைன்னு இருக்குதுன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. இல்லை, என்னென்ன கலவை சார்? வெல்லமும் மீனுடைய கழிவுகள், அதை வெட்டி எடுக்கும் போது இருக்கிற கழிவுகள், அதுதான் 2 மட்டும்தான், அவ்வளவுதான். இதை போட்டு நல்லா டைட்டா அப்படி மூடி, இது எதுக்கு மேல கல் வச்சிருக்கோம்னா தெரியாம யாரும் தொடர வேண்டாங்க. இது என்ன ஆகுனா, ஒரு 45 days அப்படியே வச்சிருந்தோம்னா திரும்பி எடுத்து ஃபில்டர் பண்ணோம்னா அது ஒரு தேன் மாதிரி வரும் முடியாது. அது ஒரு செடிக்கு இவ்வளோ, ஒரு மரத்துக்கு இவ்வளோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அந்த கணக்கு கொடுத்தோம்னா சும்மா ஜம்முன்னு வந்துடும். இருந்து அடிக்கிற மிஷின் இது.
இது ஒரு 40 அடிக்கு மேலே, ஒரு 35-40 அடிக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த தென்னை மரத்துக்கு மேலே மருந்து அடிக்கணும்னா இதில் 2 அவுட்புட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 அவுட்புட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு அழகாக ஜம்முன்னு அடிக்கலாங்க. இதுக்கு ஒரு கன் இருக்கு, இந்த கன்னில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா அடிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 37,000 ரூபா கிட்ட ஆயிருக்குங்க. இது இதில் என்ன வசதினா, தென்னை மரத்துக்கு மேலே ஏறி போய் கெமிக்கல் உரம் தான் எல்லோரும் வைப்பாங்க, அந்த மரம் ஏறுறவங்க. எனக்கு கெமிக்கல் உரமும் எனக்கும் கெமிக்கல்னால எனக்கு அலர்ஜி. அதனால் நம்ம இந்த மருந்தை வந்து இதில் வந்து அடித்தோம்னா மேலே தென்னை மரத்துக்கும் அடிச்சிடலாங்க. இப்போ இது வந்து இந்த மிஷின் பார்த்தீங்கல்ல, மருந்து அடிக்கிறதுக்கு தோலில் மாட்டிகிட்டு போகிற மிஷின் தான் நிறைய இடத்துல பார்த்துருப்பாங்க. அது நிறைய இடத்துல இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இது ஒரு 15-18, 19 லிட்டர் தான். இது வெயிட் வேறு, தோலில் தூக்கிக்கிட்டு இந்த இப்போ இது வேர்க்கடலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெல் பயிர் 5 அடி 6 அடி ஒசரம் வரும்னு. 6 அடி ஒசரம் இறங்கி உள்ளே போகிறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெல் பயிர் விளைஞ்சிருக்க இடத்துல இயற்கையில் பண்ணும்போது எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பார்த்து நடந்துவாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அந்த நண்பர்கள்ங்கிறது வந்து எல்லா விதமான நண்பர்களும் இருப்பாங்க. பாம்பு இருக்கலாம், தேள் இருக்கலாம், பூரான் இருக்கலாம். வெள்ளை கலரில் இவ்வளோ பெருசுக்கு ஒரு நண்டு இருக்கும். இவ்வளோ பெருசுக்கு அந்த நண்டு வந்து இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 6 இன்ச்சு மண்ணை தோண்டிங்கன்னு வச்சுங்க, மண் தோண்டிங்கன்னா இதில் இப்போ மண்புழு இருக்கும். ரசாயனம் போட்டு பண்ணுற இடத்துல மண்புழு இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் இந்த மாதிரியான செடிகள் புதரா முளைக்காது. இந்த கருங்கல் எல்லாமே வெளியிலேருந்து எதுவுமே வரல. இது 2 அடி கீழே இது போட்டிருக்கிறோம், அது என்ன அஸ்திவாரம் சொல்லுவாங்கல்ல. 2 அடி கீழே இருந்து மேலே 3 அடி வரைக்கும் 6 அடிக்கு 2 அடி அகலத்துக்கு கல் செவரு இருக்கு. இந்த கல் முழுக்க இந்த நிலத்திலேருந்து எடுத்தது, வெளியிலேருந்து எந்த கல்லும் கொண்டு வரலன்னாங்க. இந்த ஃபுல்லாக கட்டினதெல்லாம் இங்கே இருந்த கல், இந்தம்மா சிமெண்ட்டும் செங்கல் மட்டும்தான் வெளியிலேருந்து வந்தது. ஏன்னு சொன்னால் இந்த மண்ணை வந்து சரி பண்ணும் பொழுது பெரிய பெரிய பாறைகள் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த பாறைகள் எல்லாம் எடுத்து பார்த்தா அதை உடைச்சி என்ன பண்ணலான்னு உடைச்சா இது மாதிரி உடைக்கலாம் அப்படின்னாங்க. அதை உடைக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அதை உடச்சி கொடுங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த ஷேப்புக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் தானே இருக்குது, அது இருக்குது. இப்போ இந்த 2 கல் வச்சிங்கன்னா ஒரு கல் எடுத்துக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அது 3 செங்கலுக்கு உண்டான இடம், புரியுதுங்களா? அப்போ 3 செங்கல், இது ஒரு கல் வச்சுருக்குன்னா 3 செங்கல்னு கணக்கு பண்ணும்போது எனக்கு வந்து இது அந்த கல் உடைக்கிற காசு தான் ஆச்சே தவிர கல்லினுடைய காசு எனக்கு என்ன சொல்கிறது, இயற்கையே கொடுத்துருச்சு எனக்கு. இதெல்லாம் இந்த வேர்க்கடலை நான் அந்த வரிசையில் நட்டுருக்காங்க, பார்த்தா தெரியுதுங்களா? இந்த மிஷினில் வச்சு தள்ளிட்டு போகிறதுங்க. இது சாதாரணமாக டிராக்டரில் தான் பண்ணுவாங்க. இது இப்படி இதுக்குள்ளே போட்டுட்டு இப்படி தள்ளிகிட்டே போனீங்கன்னா சுற்றிக்கிட்டே வரும். இதுவே ஓப்பன் ஆகி போட்டுரும், அது உள்ளே போகும்போது ஓப்பன் ஆகிடும். அந்த அது மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அது அந்த ஒரு விதையாக ஒரு இதில் ஒரு விதை வரும். வேர்க்கடலை போடலாம், அப்புறமா உளுந்து போடலாம், எல்லா தானியம் போடலாம். நெல் போட முடியாது இதில். அப்புறம் மக்காச்சோளத்துக்கு போடலாம். ஒன்னொன்றுக்கும் உள்ளால பண்ணக்கூடிய அந்த செட்டிங் மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதில் நடவு பண்ணுறோம் சார். மற்ற அமைப்புக்கும் என்ன வித்தியாசம்? இது வரிசைலாம் அழகா ஒரு வரிசை நீளமாக ஒரு குறிப்பிட்ட இடம் பாருங்க, அந்த பாருங்க குறிப்பிட்ட இடம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நீ களை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிரமமே இல்லாமல் உள்ளே இறங்கி போய் களை எடுத்துக்கிட்டே வரலாம். அப்புறம் இது வந்து ஆடுனுடைய சாணம், இது ஆட்டுப்புழுக்க ஆடுனுடைய சாணம். அது இதையும் மாட்டு சாணத்தையும் கலந்து வேளாண் துறையில் சில இயற்கை உயிர் உரம் சிலது கொடுக்குறாங்க. அதையும் இதனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவில் அதை கலந்துட்டோம்னா இப்போ இந்த மண்ணில் இதை போடும்பொழுது வேர் பூச்சி தாக்குதல், வேர் நோய் தாக்குதல் கண்டிப்பாக வராது. இப்போ இதுக்குள்ளால இப்போ இந்த கலப்பையை பாருங்க, இந்த கலப்பை இது வந்து 5 கலப்பைன்னு பேருங்க. இந்த கலப்பையை நீங்கள் இது வெயிட், இதோட எடை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க? ஒரு பார்த்தாலே ஒரு 200 கிலோ அந்த மாதிரி இருக்கு. 400 கிலோ. இது 400 கிலோ. இது 400 கிலோ எடைங்க. இது அந்த டிராக்டர் அங்கே பார்த்தோம்ல, அந்த டிராக்டரில் போட்டு இதை உழுதிங்கன்னா இங்கே வாங்க சொல்கிறோம், இதுவே மண்ணை நல்லா அழுத்தி தூக்கிட்டு வரும். இந்த செட்டிங் இருக்குல்ல, இந்த செட்டிங் மாற்ற இது இன்னும் கீழே போகும். இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் போகும். ஆழ உழணும், அகல உழணும்னு சொல்லியிருக்காங்க. இது அகலமாக உழறதுக்கும் இருக்கா, ஆழமாக உழறதுக்கும் இருக்கா. அது மாதிரி கிளப்பி
எடுக்கும் பொழுது பெரிய பெரிய பாறைலாம் வெளியில வந்துடும். சார் இப்போ நீங்க வெளியெல்லாம் போறது உண்டா சார்? இப்போ இந்த 3 வருஷத்துல வெளியூர் பயணம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்போ உங்களுக்கு மனசெல்லாம் இங்கே தானே இருக்கும், இது என்ன நடந்திருக்கும்? அதான் மனசு இங்கே தான் இருக்கும். ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பேன், தொலைபேசி தொடர்புல இருந்துட்டு இருப்பேன். இப்போ இது 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 என்னன்னு தெரியுதுங்களா? இதுதான் அந்த இதை கலெக்ட் பண்றதா சார்? இல்ல இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மழை நீர் சேகரிக்க மழை நீர் சேகரிப்பு தான். இப்போ இந்த 2500 சதுரடி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை வந்து ஒரு இடத்துல இருந்து எடுக்கிறோம், டேப் பண்றோம். டேப் பண்ணி இந்த நீல கலர்ல இருக்குல்ல, இது வந்து ஃபில்டர். ஓகே, இது ஃபில்டர் ஆகி இதுக்குள்ள தண்ணி போகுது. இந்த டேங்க் இருக்குல்ல, இது 70,000 லிட்டர் பிடிக்கக்கூடிய கொள்ளளவு. 70,000. இப்போ 70,000 லிட்டர்னா 70 டன்னு. 70 டன்னு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த டேங்க்கு நீங்க வந்து கட்டணும்னு நினைச்சீங்கன்னு வைங்க, கட்டி தூக்கி நிறுத்த முடியாது. அதை மேல அப்புறம் எப்படி கட்டுனீங்க சார்? இல்ல டேங்க மேல நிறுத்தணும்னா அதுவே 2 டன்னு தான் சார். அந்த டேங்க் மேல பாத்தீங்கல்ல வெள்ளை கலர்ல, அது 2 டன்னு. 4 டன்னு தண்ணி தான் பிடிக்கும். அது அதுக்கே ஊர்பட்ட பேக்கிங் கொடுக்க வேண்டியிருக்கு. 70,000 கிலோனா 70 டன்னு, 70,000 லிட்டர்னா 1 லிட்டர் தண்ணியினுடைய எடை வந்து 1 கிலோ. அப்ப 70,000 லிட்டர் தண்ணினா 70,000 கிலோ. அப்ப 70 டன்னு. 70 டன்னுக்கு தூக்கி நிறுத்தணும்னா இது வழியா இதுக்குள்ள வருங்க. இங்க இருந்து கலெக்ட் ஆகி வரது வந்து இதுக்குள்ள வரும். இது 4 ஃபில்டர்ஸ். இது 4 இடத்துல டேப் பண்றோம் இல்லையா தண்ணி. எங்க பாருங்க 4 இடத்துல டேப் பண்றோம். ஓகே சார். அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு. ஓகே, இத 4ஆ பிரிச்சிட்டோம். 4 டேப்பிங் இருக்கு. சரி, 4 டேப்பிங்ல இருந்து வர தண்ணி இங்க வருது. இது ஃபில்டர் ஆகுது. இது ஃபில்டர்னா என்ன ப்ராசஸ்? இதுக்குள்ள வந்து கல்லு, இப்போ நம்ம எல்லார் வீட்லயும் பேபி வெல் வச்சிருக்காங்கல்ல மழைநீர் சேகரிப்புக்கு, அதுல வந்து கல்லு, கரி, மணல் இதெல்லாம் கொட்டணும்னு சொல்றாங்கல்ல, அதே ஃபார்முலா தான் இதுலயும் இருக்கு. இது மழை நீர்ல இருக்கிற பெரிய நன்மை என்னன்னா, நைட்ரஜன் சொல்லக்கூடிய ஒரு சத்து மழை நீர்ல இயல்பா இருக்கு. அதனாலதான் மழை அப்படி இன்னைக்கு சாயந்தரம் அப்படி அடிச்சு விட்டுதுன்னு வைங்க ஒரு 3 மணி நேரம், அடுத்த நாள் போய் அந்த திடல்ல பாத்தீங்கன்னா புல்லு முளைச்சிடும். ஏன்னா அந்த நைட்ரஜன் சத்து உயிர் சத்துங்க, அது உடனே கிடைக்கும் அந்த தண்ணியில. அடுத்த நாள் இந்த பூஞ்சை உடனே வளர்ந்துரும். நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலாம்பாங்கல்ல, அதுதான் இது. உடனே வந்து அதுல அவ்வளவு பவர் இருக்கு. 2500 சதுர அடி இல்லைங்களா? 2500 சதுர அடியில எத்தனை குடும்பங்கள் இருக்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வரையும் இருக்கலாமா? 10 பேருக்கு உண்டான தண்ணி குடிக்க, குளிக்க, துணி துவைக்க, பாத்திரம் கழுவ எல்லாத்துக்கும் இது இந்த மழை நீர் வந்து சப்போர்ட் பண்ணும். கிட்டத்தட்ட 30% நீங்க வந்து எரிபொருள் சேமிக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாரும் இது மனசுல வச்சுக்கணும். சுத்தமான மழை தண்ணியில நீங்க சமையல் பண்ணீங்கன்னா எரிபொருள் 30% குறையும். அந்த தண்ணியில இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அது நேரடியா எந்த விதமான மாசும் இல்லாத தண்ணி இல்ல. அது நான் சொல்ற நல்ல விளையுது. எந்த விதமான மாசும் இல்லாத தண்ணி, மாசு இல்லாத நீர் உங்களுக்கு கிடைக்கும் போது அதனுடைய கொதிநிலையோ அதுக்குள்ளால இருக்க நல்ல விஷயம் என்ன பண்ணுதுன்னா, நீங்க எதை வேக வைக்க போட்டீங்கன்னாலும் 30% முன்னாடியே வந்துடும். 1 மணி நேரம் அதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30% 1 மணி நேரத்துல எவ்வளோ? 18 நிமிஷம் குறைஞ்சதுன்னு, நிமிடம் குறைஞ்சதுன்னா 42 நிமிஷத்துல வந்துடும் அது. அப்ப இயற்கையா கிடைக்கிற தண்ணிக்கே அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு. இயற்கை விவசாயம்னு இல்லை, எந்த விவசாய நிலத்துல நுழைஞ்சிங்கனாலும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. கொஞ்சம் நடந்து போகும்போது ஜாக்கிரதையா நடந்து போகணும். நண்பர்கள்னா சார், பாம்புகள்னா ஊர்வன பரப்பனங்கிற மாதிரி ஊர்வனத்திலயும் நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பாம்பு, தேள், அப்புறம் தேள்னா கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய தேள் தான், சின்ன தேள் பார்க்க முடியாது. எவ்வளவு சைஸ்? இங்கேருந்து இங்கே இவ்வளவு பெருசு இருக்கும், கொடுக்குது எவ்வளவு பெருசு இருக்கும். அவ்வளவு பெரிய பெருசு இருக்கும். இருக்கு, நான் சும்மா சொல்ல இருக்கு. இங்க பாம்பு இல்லாத விளைநிலமே கிடையாதுங்க. பாம்பு இல்லாத விளைநிலம் இருக்கு. அதாவது ஒரு விளைநிலம் இருக்குதுன்னு சொன்னா இந்த இடத்த நம்பி ஒரு 1000 உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை நீங்க வெட்டியா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது விவசாயம் பண்ணாம கரம்பையா போட்டு வச்சீங்கன்னா பெரிய பாவம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஒரு 1000 உயிரினம் வாழறத நீங்க தடுக்கிறீங்க. நான் பேசுறது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதா தெரியலாம், ஆனா உண்மை அதுதான். இப்ப நாங்க இதை உயிரோட்டமா கொண்டு வந்ததுனால இங்க ஒரு 1000 உயிர் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. என்ன எட்டி பாக்குறீங்க சார்? ஏதாவது இருக்கா? ஒண்ணும் இல்ல, நான் உங்களுக்காக நான் ஜாக்கிரதையா பாத்துட்டு இருக்கேன். டோன்ட் வரி. இல்ல நீங்க பாம்பு இல்ல ஒண்ணு இல்ல சத்தம் கேட்டாலே இந்த ஊர் ஒண்ணு நவுந்துரும். அதனாலதான் அவங்க தைரியமா பாரம்பரியமா விவசாயம் பண்றவங்க பாத்தீங்கன்னா விளைநிலத்துக்குள்ள செருப்போ ஷூவோ போட்டு வரமாட்டாங்க. சோ இப்ப இது பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப இதுல வந்து உளுந்தையும்
வேர்க்கடலையும் ஒன்றா போட்டிருக்கிறோம். உளுந்தும் வேர்க்கடலை. வேர்க்கடலை ஒரு வரிசை உளுந்து, ஒரு வரிசை வேர்க்கடலை. எதுக்கு சார் அப்படி? அது ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு ஏரியா பாருங்க, இப்போ இந்த களை வந்திருக்குல்ல, இப்போ இந்த களையும் சேர்ந்து தானே முளைக்குது. இந்த களைக்கும் சேர்த்து தானே நம்ம இது போடுறோம், சத்து போடுறோம். இப்போ வந்து இதில் உளுந்து சேர்த்து போட்டோம்னா களை முளைக்கிறது குறையும். அப்போ அவுட்புட் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். அவ்வளோதாங்க. அப்புறம் உளுந்து வந்து 60 நாள் பயிர், வேர்க்கடலை 90 நாள் பயிர். களையும் கம்மி, 60 நாள் உளுந்து எடுத்துடுறீங்க. வேர்க்கடலையில் உங்களுக்கு கொஞ்சம் மகசூல் முன்ன பின்ன இருந்தாலும் இந்த உளுந்துலேருந்து வர்றது சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும். எனக்கு இது தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நான் நேராக போய் கேட்பேங்க யார்கிட்டையும். எனக்கு வந்து என்னுடைய இப்போ நான் என்னவா இருக்கேன், இப்போ நான் விவசாயத்துக்கு வந்துருக்கேன். நான் பைலட்டாக இருந்தேன், 24,000 மணி நேரம் பறந்துருக்கேன், 7 ஏக்கராட் பறந்துருக்கேன். அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதுக்கு இதுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. இது என்ன இடம் சார்? அதை நானே கேட்கணும். நிறைய ஃபார்ம் நானும் போயிருக்கேன், இந்த மாதிரி அதிகபட்சம் நான் பார்த்தது இல்லை. இது வந்து களம்னு பேருங்க. இதுவும் வந்து இது நாங்களே இதை செஞ்சோம், அதை ரெடி பண்ணோம். இது பேரே களம். இது களம். களத்துல போட்டு அடி அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ நெல் இது பண்ணி எடுத்துட்டு வந்தாங்கன்னா களத்துல போட்டு அடின்னு சொல்லுவாங்க. கதிர் அடிக்கிறது. முதல்ல பார்த்தோம்ல வெங்கடேசன், அவருடைய அப்பா. எவ்வளவு வருஷமா விவசாயத்துல இருக்கீங்கன்னா? நாங்கள் சார், எனக்கு புத்தி தெரிஞ்சதுன்னு நான் ஒரு 15 வருஷமா 20 வருஷம் எல்லாம் விவசாயத்தை பண்ணுவேன். நானும் இவர் சாரா கூட உணர்ந்து இருந்து எல்லாம் இவருக்கும் விவசாய வேலை இவரை கூட நான் கலந்து செய்வேன். மாடு வச்சு இருக்கிறாரு, மாட்டை நான் ஓட்டி போய் மாடு மேய்ச்சி கட்டிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு வந்து திருப்பி மீண்டும் வந்து மோட்டர் விடுவேன். வயல் வந்து நாற்று விடுவோம், நாற்று நடுறது, வயல் பார்க்குறது, எல்லாம் உணவு எல்லா வேலையும் செய்வோம். காய் தென்னங்காயெல்லாம் பொறுக்கி வைப்போம், காய் உரிப்பேன், உடச்சி நானும் இவரும் சேர்ந்து உடச்சி காய வச்சு பருப்பு எடை போட்டு பருப்பு ஊற்ற அனுப்புவோம். இவர் எல்லா வேலையும் எனக்கு பக்கத்துணையாக இருந்து எல்லாம் செய்வார். எல்லா வேலையும் நம்ம இவர் என்னை நம்பி எதையும் விட்டு போவார். நான் இந்த இதுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். எங்கன்னா ஊருக்கு போனால் கூட இந்த இடத்துல நீ பார்த்துக்கணும். ஆனால் இப்போ சாருக்கு ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்குவார் இல்லையா? ஏன்னா அவரு நிறைய கற்றுக்கிட்டு இருக்காரு, இதை பற்றி படிக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரு ஆர்வமாக இது என்னன்னு கேட்குறதெல்லாம் உண்டா? சொல்லுவார், எனக்கு கேட்பேன், என்கிட்ட சொல்லுவார். நம்ம இயற்கை உரம் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் சொல்லி தருவார். வந்து இயற்கை உரம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னீஸ்வரம் அது மருந்து தயாரிப்பதெல்லாம் எனக்கு இட்டு போயிட்டு காட்டுவார். நாங்களும் செய்வோம். அதேமாரி செஞ்சு விட்டோம்னா நாங்கள் எங்கள் பையன் வெங்கடேசன் நாங்கள் 2 பேரும் வயலில் இறங்கி இந்தமாரி அடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் இறங்கி அடிப்போம். சரி, இது இப்போ பழம் சாப்பிடுவோம் நம்ம. இது மாம்பழம்னு சொல்லுவாங்க, ஆனால் இது வந்து நான் மாங்கனி. இது ஏன்? ஆமாம், மாங்கனி. ஏன் இது மாங்கனி சொல்கிறோன்னா, நம்ம பறித்த பிற்பாடு அது பழுத்திருந்ததுன்னு வைங்க, அதுக்கு பேர் பழம். அது மரத்துலேயோ இல்லை செடியிலையோ பழுத்திருந்தா அதுக்கு பேர் கனி. இது மாம்பழம் இல்லை, இது மாங்கனி வச்சுக்கோங்க. திருவிளையாடல வர மாதிரி என்ன ஞானப்பழம் சாப்பிடுங்க. ஞானக்கனி, ஞானப்பழம் சொல்ல முடியாது, ஞானக்கனி வச்சுக்கோங்க. வேற என்ன தெரியும்? வேற என்னன்னா சார், நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டது, இப்போ நீங்க இவ்வளவு மணி நேரம் வானத்திலேயே பறந்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 24,000 மணி நேரம் அப்படின்றது பூமியிலே கால் வைக்காத மணி நேரங்கள். அது வந்து உச்சபட்சம் அது அப்படின்னு. இப்போ நீங்க அதாகட்டும், அது சார்ந்த விஞ்ஞானம் ஆகட்டும், அது சார்ந்த அறிவியல் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கத்துப்படி அங்க கத்துக்கிட்ட ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நம்ம மண் சார்ந்த விவசாயத்துக்கு பயன்பட்டு இருக்குன்னு உண்டா? கண்டிப்பா உண்டு. என்னெல்லாம் பயன்பட்டு? அறிவியல் பூர்வமாகவோ தொழில் பூர்வமாகவோ என்ன கத்துக்கிறீங்களோ அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும், அப்ளை பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு குழுவா செயல்படுறது எப்படி, ஒரு டீம். இப்போ ஒரு பிளேன்ல போறோம், நம்ம கமாண்டர், நீங்க கோபைலட் இருக்கீங்க, பணிப்பெண்கள் அந்த வேலை செய்கிறவங்க கேபின் க்ரூன்னு சொல்லுவாங்க, அவங்க ஃப்ளைங் க்ரூ, அவங்க வந்து ஒரு 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 11 பேரையும் நம்ம தான் கூட்டிகிட்டு வரோம். அவங்க ஒருத்தரும் ஒரு விதமான மனநிலையில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவங்கள எல்லாரையும் ஒரே புள்ளியில் கொண்டு போகிறதுங்கிறது வந்து அது ஒரு கலை. அதுக்கு வந்து க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த க்ரூ ரிசோர்ஸ்னு என்ன, உங்கள்கிட்ட கூட வளம். குருங்கிறது வந்து வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுடைய வளத்தை நிர்வாகம் பண்றது தான். இது வந்து நான் அங்கே கற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதை வந்து இங்கே வேற விதமாக நான் இங்கே உபயோகப்படுத்துகிறேன். அதெல்லாம் பயன்படுது, அப்படி கண்டிப்பாக பயன்படுது. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நீங்கள் இங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு தெளிவு இருந்ததுன்னா, உங்கள்கிட்ட எப்படி பேசுறதுங்கிறத எனக்கு தெரிஞ்சிடும். ஐ எம் a commander, you know அப்படின்னு நினச்சிக்கிட்டே இங்கே வந்தாங்க, நீ அங்கே எதை என்ன பண்ணிட்டு இருக்கியா, இங்கே என்னையா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளருக்கோ ஒரு சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கோ தோணுங்க.
மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றமாக இது தெரியல. ஆனால் நல்லதொரு மாற்றத்தை நான் வந்து சமுதாயத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு முன்னுதாரணமாக செட்டிங் எ ப்ரிசிடென்ட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். அப்போது ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகிட்டோம், நம்ம அவ்வளோதான், இனிமேல் அப்படி உட்காந்துருக்கலாம் வீட்டில் நினைப்பாங்க. சரி, இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கும்போது நீங்கள் உங்ககிட்ட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? எப்படி அதுலேருந்து கடந்து வரீங்க சார்? நான் என்ன பண்ணிட்டேன், ரிட்டையர்மெண்ட்டை ரீடையர்மெண்ட்டாக மாற்றிட்டேன். இப்போ உங்களுக்கு விளங்கிருச்சுங்களா? எஸ். ஸோ அது இன்னொரு பிகினிங், இன்னொரு புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம். புதுசாக ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது அது நல்ல விஷயமா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதாகவும் உபயோகம் உள்ளதாகவும் ஒரு விஷயம் பண்ணணுங்க. அது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து யூ வில் எவர் பி ஆக்டிவ். அரசாங்கத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் என்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு. விவசாயத்தை வந்து சும்மா கை விட்டுட்டு போய் நான் அதை கைட்ட போகிறேன், இதை கைட்ட போகிறேன், இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுலாம் வந்து சரியாக வராதுங்கிறது என்னோடய அபிப்பிராயம். ஏன்னா சிறிது காலத்துக்கு பிற்பாடு வெறுமனே ரூபாய் நோட்டுகளையோ இல்லை நாணயங்களையோ உங்களால் சாப்பிட முடியாது. அது கூட கையில் இல்லை, டிஜிட்டல் ஆகிடுச்சு. எது நீங்கள் எந்த ஃபார்மில் வேணால் வச்சுக்கோங்க சார், அதை வச்சுட்டு உங்களால் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுக்கு யாராவது ஒரு ஆள் பண்ணி ஆகணும்ல. இப்போ அது பண்ணணும்னு வரும்பொழுது விவசாய நிலை, விளை நிலம்னு இருக்குது. இந்த விளை நிலத்தை சும்மா ஒரு ஆள் விவசாயம் பண்ணாமல் வச்சுருக்காரா? அரசாங்கம் அதை கையகப்படுத்தி இவர் விவசாயம் பண்ணுறாரா, நீங்கள் பண்ணுங்க, அதை அவருக்கு மாதத்துக்கு உண்டான காசை கொடுத்துருங்க. உனக்கு விவசாயம் பண்ண பிரியம் இல்லைல்ல, நீங்கள் பேசாமல் உட்காரு, இது பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவரை பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இதை கொண்டுட்டு வரும். சோலார் பம்ப் பற்றி சொன்னோம் இல்லைங்களா? பாருங்க, இங்கே ஒரு குழா வந்துருக்குதா, இங்கே ஒரு குழா வந்துருக்குதுங்களா? அது வந்து அந்த பம்ப்லேருந்து வர தண்ணி லெவலுக்கும் இந்த லெவல் கீழே இருக்கு. ஓகே, அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த பம்ப் வந்து தண்ணி அப்படி தூக்கி கொடுத்துருச்சுன்னா போறோம் டாப்புக்கு. அங்கேருந்து மட்டத்துல கிடைமட்டமா நேரா வராம பள்ளத்தை நோக்கி வருது தண்ணி. இது இப்படி பண்ணி வச்சிருக்கிறதுனால இப்போ வந்து தண்ணியினுடைய லெவல் வந்து கம்மியா இருக்கும். இல்லை இப்போ மேகம் மேல சூழ்ந்துருக்கு இல்லையா, அப்போ சோலார்ல வந்து பவர் ஜாஸ்தியா இல்லாம இருக்கலாம். ரெண்டு காரணம் தான். அதனால தண்ணி கொட்டல, இப்போ கொட்டுது பாருங்க, வர ஆரம்பிச்சிச்சா. ஒன்னு இப்போ பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், இல்ல ஃபுல் லெவலுக்கு பவர் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா தண்ணி வரும். சொல்ல மறந்துட்டேன், சொல்லுங்க. ஞானக்கனி ரொம்ப அழகா, ரொம்ப தித்திப்பா இருக்கு, சுவையா இருக்குல்ல. ஏன்னா மரத்திலேயே பழுத்தது ஒண்ணு. இரண்டாவது, இது வந்து கெமிக்கல், ரசாயனம் எதுவுமே இல்லாத இயற்கையில விளைந்த ஞானக்கனி. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நாங்க வருவோம். 1 வருஷம் இல்லை 2 வருஷம் கழிச்சு. அப்பவும் நீங்க சுத்தி காமிக்கணும், அந்த பலா மரத்தை எல்லாம் நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நிறைவா இருந்தது. ஏன்னா ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு விஷயம்தான் இப்போ வரைக்குமே. ஏன்னா ஒரு விமானி விவசாயத்துக்குள்ள நுழைஞ்சு இவ்வளவு விஷயங்கள் செய்யறது அப்படின்றது என்ன, நீங்க பேசும்போது ஒவ்வொன்றும் வியப்பா கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட்ல கத்துக்கிட்டீங்கன்றது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. இன்னும் எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க ரொம்ப 1 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் நீங்க அனுபவம் அதிகமாக இருக்கும். அப்படிதான், அப்படி வேணா எடுத்துக்கலாம். எக்ஸ்பர்ட் ஆகிறதுங்கிறது வாய்ப்புகள் குறைவு, அனுபவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுதானே எக்ஸ்பர்ட் சார். ஸோ அதெல்லாம் உங்களுடைய கனவு போல எல்லாமே பழிக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. Juicy, spark the happiness, quench your thirst naturally. Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.